கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் 1 இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கடந்த 9 மாதங்களாக ஆண்டவர் கண்ணிமை போல நம்மை பாதுகாத்து வந்தார். இந்த 10வது மாதத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். அவருடைய கிருபைக்கு எத்தனை நன்றி சொன்னாலும், எவ்வளவு துதி பலிகளை ஏறெடுத்தாலும் போதவே போதாது. காரணம், நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் கிருபையாய் நம்மை வழி நடத்தின தெய்வம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அக்டோபர் மாதம் 1 ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் இந்த மாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். யாத்திரையாகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து இந்த மாதத்திற்காக ஜெபிப்போம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அமலேக்கிற்கும் யுத்தம் கடந்து வந்த சூழ்நிலையில கர்த்தருடைய தாசனாகிய மோசே கன்மலையின் உச்சியில் கடந்து போய் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோசுவாவை யுத்த யுத்தத்திற்கென்று அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நடந்தது என்ன? அமலேக்கிய ஜனங்கள் என்னவோ சாதாரணமாக கர்த்தருடைய ஜனங்களை நினைத்தார்கள். ஆனால் அது நடக்கல. இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அந்த நேரத்துலதான் மோசே ஆண்டவருக்கு நன்றி கடனாக, ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும்படியாக ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டாராம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அக்டோபர் 1 உங்க வாழ்க்கையே ஒரு யுத்த களமாக மாறி இருக்கிறதா? போராட்டத்தின் மேல போராட்டம், யுத்தத்தின் மேல யுத்தம். எத்தனை நாள் தான் நான் ஜெபத்துல காத்திருப்பது, எவ்வளவு தான் நான் உபவாசம் எடுத்து கர்த்தருடைய திருப்பாதத்தில் நான் போராடி ஜெபிப்பது. இப்பேற்பட்ட யுத்தத்தின் சூழ்நிலையில், இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தின் நிலைமையிலும் ஆண்டவர் என்னை கைவிடுவாரோ, ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெயத்தை தருவாரோ என்று ஏக்கத்தோடு இந்த நாளில கர்த்தருடைய திருச்சமூகத்தில் நீங்கள் காணப்படலாம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. யெகோவா நிசியாகிய தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். யெகோவா நிசி என்றால் என்னங்க? கர்த்தர் என் ஜெயக்கொடி, கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர். கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில ஒரு யுத்தத்தின் சூழ்நிலையில் இருக்கிறீங்க, போராட்டத்தின் நிலைமையில் இருக்கிறீங்க, இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவரை நம்புங்க, வாழ்க்கையை தொடருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அக்டோபர் 1 என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில இவர்கள் போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு யுத்த சூழ்நிலைகளை நீர் பார்க்கிறவராக இருக்கிறீர். என் தேவனே, இவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக. யெகோவா நிசியாகிய தேவனே, இவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை தருவீராக. இந்த அக்டோபர் மாதம், இந்த 10வது மாதம் இவர்கள் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத மாதமாக அமைய கர்த்தர் கிருபை தாரும். இவர்கள் நன்றியோடு இந்த மாதத்தை முடிக்க, கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை தாரும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. Have a blessed month.